ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் போகும். ஸோ பெருசாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காதீங்க. பட் சில இடங்களில் கொஞ்சம் அந்த மாதிரி சீன் வரும். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 7. சரி, நம்ம ஹாட் ஸ்ப்ரிங்ல இருந்து வரும்போது செம மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்னடான்னா வெயில் சுட்டரிக்குது, விட்டு அவஞ்சிருவான் போல. டார்லிங், இந்த வெயில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தையே நோட்டீஸ் பண்ணேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஏர் கண்டிஷனர் அது ஒர்க் ஆகல அப்படின்னு சுகாசா சொல்கிறா. ஏசி இல்லாமல் என்னாலேயே ஒர்க் பண்ண முடியல, பேசாம நம்ம ஒரு புது ஏசி வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கனாமே கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ ஏசி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், உங்கள் ரூம்ல நீங்கள் தாராளமாக என்ன வேணா மாட்டிக்கோங்க, ஆனால் அது வரதுக்கு எப்படியே ஒரு வாரம் ஆகும்லான்னு சொல்லவும், என்னது ஒரு வாரமானு சுகாசா கேட்கவும், சம்மர் டைம்ல ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம்னு கனாமே சொல்லவும், கவலையப்படாதீங்க, அதான் நான் இருக்கல, நான் இன்ஸ்டால் பண்ணிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி விஷயத்துல என் ஹஸ்பண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சுகாசா நினைக்கிறா. எந்த பிராண்ட் மாடல் வாங்குறது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி சுகாசா யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பிராண்ட் தாங்க, இதுக்கு பில்ல போட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டார்லிங், இப்படி எடுத்தோடனே சூஸ் பண்றீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க வேண்டாமான்னு கேட்கவும், ஆல்ரெடி இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இதுதான் பெஸ்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்லையே, உங்களுக்கு இதை பத்திலாம் கூட தெரியுமா அப்படின்னு சுகாசா கேட்கறா. இப்ப அடுத்து எங்க போறோம் நம்ம கேட்கவும், இன்ஸ்டாலேஷனுக்கான டூல்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்து வாங்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஹாய் நாக்குரே, எப்படி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இவரோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சுகாசா பாக்குறா. ஏசி இன்ஸ்டால் பண்ண டூல்ஸ் தேவை நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நம்மள எடுக்க போறா. டார்லிங், இது யாரை நம்ம ஹீரோ கேட்கவும், என் கூட மிடில் ஸ்கூல்ல படிச்ச என்னோட கிளாஸ்மேட் நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னும் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே வயசா அப்படின்னு சுகாசா யோசிக்கிறா. எனக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் என் வைஃப் சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, சரி இந்த ஸ்பேனர் எங்க வச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பரவாயில்லையே, இவ ஷாக் ஆகாம இருக்காளன்னு சுகாசா யோசிச்சா. என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ திருத்தப்படி சொல்றா, அது என் மைண்ட்ல ஏறதுக்கே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். எப்படியோ சரி, இந்தாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவகிட்ட இருந்த சாப்பாட கிஃப்டா கொடுக்குறா. அம்மா, நீங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி லவ் பண்ணீங்கன்னு கேட்கவும், நான் இவள ரோட்ல தான் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் என்ன மாதிரியே தான் இருந்தா, ரொமான்ஸ்லாம் உன் லைஃப்ல இருக்குன்னு எதிர்பார்க்கல நாக்கரி சொல்லவும், நானுமே எதிர்பார்க்கல, பட் சுகாசா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் லைஃபே ரொம்ப மாறிடுச்சு. சுகாசாவை நான் மீட் பண்ணலன்னா நானும் நேரம் அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். பட் இப்போ என் மொத்த லைஃபோ சுகாசாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மற்ற ரெண்டு பேருமே வைக்கப்பட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ ஏசியை இன்ஸ்டால் பண்ணிருந்தான். இப்போ என் மொத்த லைஃபோ ரொமான்ஸ் நிறைஞ்சு சுகாசாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதவா யோசிச்சு பார்த்துட்டு, என்ன சுகாசா எப்படி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு கொஞ்சம் ஸ்வெட்டியா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு போறா. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏசி காத்து ஜில்லுன்னு ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு சுகாசா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்து ரசிக்கிறான். கப்பிள்ஸ் ரொட்டீனை இவங்க பண்ணிட்டு இப்ப தூங்க போறாங்க. ஏசியை நம்ம ஹீரோ ஆஃப் பண்ணிட்டு தூங்கவும், சுகாசாக்கு தூக்கமே வரல. டார்லிங், இவ்வளவு நேரம் ஏசியை போட்டு நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, இப்ப திடீர்னு ஆஃப் பண்ணோன்னே ஒரு அன்ஈசி ஃபீலிங்கா இருக்கு, தூக்கம் வரல அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னா ஏசியை ஒரு 1 ஹவருக்கு டைமர் செட் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரின்னு இப்ப டைமரை செட் பண்ணி வச்சுட்டு தூங்குறாங்க. பட் இப்ப அது ஓடிட்டு இருக்கும் போது ரொம்பவே குளிர் எடுக்குது. நம்ம ஹீரோவால தூங்க முடியல. ஒருவேளை பசங்களுக்கு தான் இந்த குளிரை தாங்க முடியாதோ, கேர்ள்ஸால இதை தாங்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சரி சுகாசாவாச்சு நிம்மதியா தூங்குறாளன்னு திரும்பி பார்த்தா, இப்ப ரொம்ப குளிருது, தூக்கம் வரலன்னு சொல்றா. ரூம் டெம்பரேச்சரை இப்போ 28க்கு மாத்துறாங்க. இப்போ இது கொஞ்சம் நார்மலா இருக்கு. இப்பதான் எனக்கு நார்மலா இருக்கு. நான் சுகாசாக்கு ஆனால் அவளை பார்த்தா ரொம்ப வேர்க்கிற மாதிரி தெரியுது. நிறைய விஷயங்களையும் என்னால் பார்த்து ரசிக்க முடியுது. பட் இருந்தாலும் அவளுக்காக கூலிங்க கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ 27க்கு மாத்திரான். இப்போ சுகாசாக்கு குளிர ஆரம்பிச்சோடனே தூக்கத்திலே அவள் பெட்ஷீட்டை வச்சு போத்திக்கிட்டா. தூக்கத்தில் கூட ஹியூமன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது உண்மையிலேயே அமேசிங் தான். எனக்கு லைட்டாக குளிருது, பட் இருந்தாலும் அவளுக்கு இது பிடிச்சிருக்கு, ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். 1 ஹவர் டைமர் முடிஞ்சு ஏசி ஆஃப் ஆகுது. ஓ சாரி டார்லிங், எழுப்பிட்டேனா. ஏசி ஆஃப் ஆனதோ தூக்கம் வரல நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ நம்ம நைட் ஃபுல்லாக ஏசி ஆன்லேயே வச்சிருப்போம். நியூ டெக்னாலஜி ஏசியில் கரண்ட் கம்மியாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவே தேங்க்ஸ் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிஸ் பண்றா. கிஸ் பண்ண அந்த பக்கத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் பதட்டம் அதிகமாகுது. ஸோ கடைசியில் இவங்க 26.5ல வச்சுட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் சுகாசா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹே கனாமே, ஷீபா என்ன ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணிருக்கா, நான் போறதா வேண்டாமா, எனக்கு போகணும்னு விருப்பம் இல்ல, அதே நேரத்தில் போகக்கூடாதுன்னு விருப்பம் இல்லை, என்ன பண்றது, நீ கனாமேவே இல்லையே, நீ யாரு அப்படின்னு கேட்கவும், நான் அவங்கிட்ட கனாமேனே சொல்லலையே, நீ ஏன் நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும், நான் எங்க பார்ட் டைமா வேலை பார்க்கறவா, முதல்ல நீ யாருன்னு சுகாசா கேட்கவும், அப்படியா, நான் அவகிட்ட அட்வைஸ் கேட்கலான்னு வந்தேன். சரி, நான் உங்களை கனாமே நினைச்சுக்கிட்டு உங்ககிட்டயே பிரச்சனையை சொல்றேன். சம்மர் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஆரம்பிக்கும், முன்ன பின்ன தெரியாதவன் பிரச்சனையா நான் இதுக்காக கேட்கணும்னு சுகாசா கேட்கறா. பிரச்சனையில இருக்கிற ஒரு பர்சனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், நான் ஏன் பண்ணணும்னு சுகாசா கேட்கறா. அது போக அவன் பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும், முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணா ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிரலாம் அப்படின்னு சொல்லவும், இது என்ன லாஜிக், கொஞ்சமாச்சும் மூளையோட பேசு அப்படின்னு சுகாசா சொல்லவும், ஷீபாவை பத்தி உனக்கு தெரியாதா, அவன் ரொம்பவே ஃபேமஸான பர்சன், சோ அந்த பிரச்சனையில ஹெல்ப் பண்ண மாட்டியான்னு அந்த பொண்ணு கேட்கவும், நான் முதல்ல எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கறா. ஓ இவ்வளவுதான் உன் பிரச்சனையா, சரி எனக்கு ஒரு ஐடியா, நீ ஹேர் ஸ்டைல பிக்கி டெயில்ஸ் மாதிரி வச்சுக்கோ, பார்க்க கனாமே மாதிரியே இருப்ப, அப்புறமா எனக்கு அட்வைஸ் கொடு. இங்க பாரு, நான் ரொம்பவே ஒரு பிஸியான உமன், சோ இங்க இருந்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லவும், இது ஒரு பாத் ஹவுஸ், இங்க நீ குளிக்க வரலன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. சரி, நான் கனாமே வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு அங்க இருக்கிற சேர்ல போய் உட்காந்து தூங்கிருந்தா. அழகான பொண்ணா தெரியுதா, பட் அறிவுதான் இல்லைன்னு சுகாசா நினைக்கிறா. கேமா, நீங்க என்ன பண்றேன்னு கனாமே போறவோம், கனாமே ஒரு வழியா வந்துட்டியா, எங்கப்பா போயிருந்த, நீ உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லவும், வேற எங்க போயிருப்பா, ஸ்கூலுக்கு தானே சொல்லவும், நீ ஏன் வரலான்னு கனாமே கேட்கறா. என்னது ஸ்கூலுக்கு, அப்ப இன்னைக்கு ஸ்கூல் உண்டா அப்படின்னு கேட்கவும், ஏன் இன்னைக்கு
இவன் நீயா நினைச்சுக்கிட்டேன்னு கனாமே கேட்கவும் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க அதை இன்னும் முடியல நான் நினைச்சேன் அப்படின்னு வா சொல்லவும் பிறந்த குழந்தை கூட கியோமாவோட அறிவா இருக்கும் கனாமே சொல்லவும் என்ன குழந்தைங்க கூட கம்பேர் பண்ற லெவலுக்கு நான் கியூட்டா இருக்கேன்னு கியோமா சொல்றா. சரிங்க என்ன பண்றான்னு கனாமே கேட்கவோ அடா நீ என்ன சுப்பின்னா சொன்னா அவளுக்கு லேட்டா தான் அது புரியுது இந்த வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுமே கியோமா நீ தானே அதை நம்ம ஹீரோ வரா ஹாய் நாசா எப்படி இருக்கன்னு வா கேட்கவும் டார்லிங் வெளியே கிளம்புறீங்களான்னு சுகாசா கேட்கறா. நாசா இங்கேயே வந்திருக்கான்னு கேட்கவும் ஏன்னா நான் இப்போ இங்க தான் தங்கிட்டு இருக்கேன் அந்த பக்கம் எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லுவா அப்ப நீ கனாமே கல்யாணம் பண்ணிட்டியான்னு கியோமா கேட்கவும் சுகாசா அவனை டார்லிங்னு சொன்னதை நீ நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு கனாமே கேட்கறா. இதுதான் என் கியூட் வைஃப் சுகாசா நம்ம ஹீரோ சொல்லவும் அதனால தான் நீ அவனை டார்லிங்னு கூப்பிட்டியான்னு கேட்கவும் எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்கிறா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கியோமா சொல்றா. நாக்கரை கிட்ட வாங்கின டோல்ஸ் திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டு தான் நம்ம ஹீரோ போறான். ஆமா நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஃபுல் டேவா அடிக்கடி கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கணும்னு கேட்கவும் ஃபுல் டேவம்லாம் கிடையாதுன்னு சுகாசா வைக்கப்படவும் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணுவீங்க அப்படின்னு கியோமா கேட்குவான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு கனாமே கிட்ட தானே எதையோ கேட்க வந்து அதை கேட்டு கிளம்ப அப்படின்னு சுகாசா சொல்லுவோம். அட ஆமாப்பா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனையை கேட்க வந்தேன். ஆமா அது என்ன பிரச்சனை நான் மறந்துட்டேனே அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லவும் உனக்கு பிரச்சனை நீங்க வந்துட்டு எங்கடி ஐஸ்கிரீம் கேப்பியா அப்படின்னு கியோமாவா அவங்க திட்டவும் பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்லணும்ல கேட்குவோம் அதுக்கு எதுக்கு நாங்க உனக்கு ஐஸ்கிரீம் தரணும் அப்படின்னு அவங்க கேட்கவும் அப்படின்னா தான் என் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் சரி நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வா கிளம்பவும் இவளை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமா கிடாமே உனக்கு என்ன ஃபிளேவர் வேணும் அப்படின்னு கியோமா வந்து நிக்கிறா. ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்னு சொல்லவும் ஓகே பாய் அப்படின்ட்டு வா போறா. இந்த கியோமா பார்க்க ரொம்ப அழகா கியூட்டா தான் இருக்கா பட் என்ன மோளை மட்டும் தான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ நாகரி கிட்ட போய் டூல்ஸ் கொடுக்கவும் ஏசி இன்ஸ்டாலேஷன் எப்படி போச்சுன்னு கேட்கவோ பக்கவா பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். நானும் ஸ்கூல்ல வரே மாதிரி இருந்தோம் எனக்கு எந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸும் கிடையாது நீ எப்படிப்பா திடீர்னு கல்யாணம் பண்ண மேரேஜ் பண்ணா எப்படி இருக்கும்னு வா கேட்கவும் உன் லைஃபே ரொம்ப புதுசா ஒரு அட்வென்ச்சரிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியான வா கேட்கறா. என் வைஃப் கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது காத்துல வா ஸ்மெல் வரும் பாரு அது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு வா கேட்கவும் பொண்ணுங்களை பத்தி நான் இன்னொரு விஷயமும் கத்துக்கிட்டேன் கி பாக்ஸா அவங்க டேஸ்ட்டை மட்டும் பார்த்து வாங்குறது கிடையாது பாக்ஸோட டிசைனையும் பார்த்து தான் வாங்குவாங்கன்னு சொல்லுவோம். என்ன பொண்ணுங்க அப்படிதான் திங்க் பண்ணுவாங்களா ஏன் அப்படின்னு நாக்கரை கேட்கவும் நானும் என் வைஃப்ட்ட கேட்டேன் பாக்ஸோட டிசைன்க்கே அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னா உள்ள இருக்கிற குக்கீஸ்க்கும் அதே எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு வா சொன்னான்னு சொல்லுவோம். அட ஆமா இது உண்மையிலேயே லாஜிக்கலான பாயிண்ட் தான். சரி வேற என்ன பொண்ணுங்களை பத்தி கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி நாக்கரை கேட்கவும் இன்னொரு புது விஷயம் நான் கத்துக்கிட்டேன் பொண்ணுங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற வாட்டர் தான் குடிக்க பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அதுக்கு வாய்ப்பே இல்ல எல்லாருக்கும் கூலிங்கான வாட்டர் தானே குடிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் அதுதான் கிடையாது கூலிங்கான வாட்டர் குடிச்சா சில்லியா ஃபீல் பண்ணுவாங்களாம் பட் வாமான வாட்டர் உடம்புக்கு ஆரோக்கியம் என் வைஃப் சொன்னான்னு சொல்லுவோம். அடேங்கப்பா நான் இன்னும் பொண்ணுங்களை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் போல அப்படின்னு நாக்கரி நினைக்கிறா. என் வைஃப் நான் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் லைஃப் இந்த மாதிரி ரொம்பவே எக்ஸைட்டடா மாறிச்சு. நாங்க ஊர் சுத்துறது நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய புது மெம்பர்ஸை மீட் பண்ணும்போது தான் நான் நினைச்சதை விட இந்த உலகம் எவ்வளவு பெருசுங்கிறது எனக்கு புரிய வருது. என் வைஃபை நான் மேரேஜ் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புவோம். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு பேசாம எனக்கு ஒரு வைஃப் இருந்தா நல்லா இருக்கும்னு நாக்கரி யோசிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அவனோட லைஃப்ல இருக்கிற வைஃபை பத்தி சொன்னா நாக்கரி அவளுக்கு ஒரு வைஃப் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறா. அண்ட் இந்த கியோமா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம இருக்கும். முடிஞ்ச லெவலுக்கு நான் அதை காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.